அறிந்து கடமை புரிவோம். நம்மால் காலத்தை நிறுத்திவிட முடியுமா? யாருக்காகவும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது காலம். இழந்த பொருளையோ புகழையோ திரும்ப பெற்றுவிடலாம். இழந்த நேரத்தை ஒரு பொழுதும் திரும்ப பெற்றுவிட முடியாது. இது நம் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? இருந்தும் எதற்காக நாம் நாளை செய்வோம் என்று நல்ல பல விடயங்களை தள்ளி போடுகிறோம். செயல்களை அவசரம் இல்லாமல் நிதானமாக செய்ய வேண்டும். உண்மைதான். இருந்தாலும் சில சமயங்களில் சோம்பல் மிகுதியால், தன்னம்பிக்கையின்மையால், அச்சத்தால், கவன ஈனத்தால் கூட கடமைகளை செய்யாமல் இருக்கிறோம். நாளைக்கு செய்யலாம் என்று எண்ணி எண்ணி காலத்தை வீணாக்குகிறோம். செயல்களை தள்ளி போடுவதால் அந்த செயல் மீதான ஆர்வமும் ஈடுபாடும் குறைந்து விடுகின்றன. செய்து முடிக்க வேண்டுமே என்ற அழுத்தம் மேலோங்கி செயல் பெறும் சுமையாக மாறிவிடுகின்றது. அதுவே செயலின் மீதான வெறுப்பாகவும் மாறிவிடுகின்றது. இது நிகழாமல் இருக்க நாம் என்ன செய்யலாம்? ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செயல். அதாவது மிக பெரிய செயல்களை கூட சரியான நேரத்தில் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் திறம்பட நிறைவேற்றலாம் என்கிறார் திருவள்ளுவர். ஆகையால் நாம் அனைவரும் நேரத்தை மதித்து நேர்த்தியாக இருந்து வேலைகளை தள்ளி போடாமல் உரிய நேரத்தில் செய்வோம். காலம் அறிந்து கடமை புரிவோம். ஞானம் பயனுற வாழ்வோம். நன்றி.